கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள், ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட வந்துக்கிறவங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துக்கிறோம். ஈஸ்டர் அப்படின்னா உயிர்த்தெழுதல், ரெஸ்ட்ரக்ஷன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில விதமான கட்டுகள் இருக்குது. நம்ம புற மத பிரிவிலேருந்து வரும்போது அநேகருக்கு ஒரு குழப்பத்தின் கட்டு இருக்கும். எதுலேயுமே நமக்கு ஒரு தெளிவு இருக்காது. என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எதை நம்ம ஜனங்கள் மத்தியில் அதை காட்ட போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் நமக்குள்ளவே அந்த குழப்பத்தின் கட்டு இருக்கும்போது இட்ஸ் எ கன்ஃபியூஷன் மைண்டு. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஒரு காரியமாக செய்ய முடியாது. ரெண்டாவது மரணக்கட்டு. எப்போதும் சில பேருக்கு பயம், திகில், இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அப்படி நடந்துடுமோ அப்படின்னு ஒரு மரண திகிலும் அவங்களுக்குள்ளே இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இருக்குது: ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். நமக்கு மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படி தான் தேவன் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, மரணத்தினால் நம்ம கட்டக்கூடாதபடிக்கு மரண உபாதைகளின் கட்டுகளை அவர் அவிழ்த்து விட்டார். பிசாசின் கட்டு நிறைய பேருக்கு இருக்கும். சரீரத்தில் வியாதி, தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் டாக்டர், மருந்து, மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வியாதிகள் இருக்கும். அந்த வியாதியின் கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும். ஆத்துமாவில் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தனைகள் பாதிக்கப்படும். ஆவி பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அவிசுவாசம், முறுமுறுப்பு, கசப்பு, அந்த மாதிரி நமக்குள்ளே பிசாசின் கட்டு இருக்கும். உலக மக்களுக்கு மரணம் ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு மரணம் தான் நமக்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது. ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த மதத்திலையும் இப்படி கிடையாது. நமக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுத பண்டிகை இருக்குது. ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டெல்லாம் கிறிஸ்தவ சமயமே இல்லை. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் மரித்து போனார்கள். அவங்க கல்லறை இன்ன வரைக்கும் முடிக்குது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் கல்லறை நிரந்தரமாகவே திறந்ததாகவே இருக்குது. இப்போ கூட நம்ம போய் பார்க்கலாம். எருசலேமில் அவருடைய கல்லறை திறந்திருக்குது. அவர் கல்லறை மூடப்படவில்லை. இயேசு உயிர்த்தெழுதல் மூலமே உலகத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இருக்குது: இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போது நம்ம தேவன், நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். உயிர்த்தெழுந்த உடனே அவர் வாழ்ந்த முதல் வார்த்தை ஆறுதலின் வார்த்தை. நம்ம அவர் ஆறுதல் படுத்துகிறாரு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய்? யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இருக்குது: நீ ஏன் அழுகுற? சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. நம்மளை ஆறுதல் படுத்துறது தான் தேவனுடைய முதல் வேலை. ரெண்டாவது அவர் செய்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம தைரியப்படுத்துகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது: சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். பயந்த சீஷர்களை தைரியப்படுத்தி அவங்களுக்கு சமாதானம் சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிறவர் உயிர்த்தெழுந்த இயேசப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்திற்கு நம்ம அழைப்பதற்கு திரும்ப வருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இருக்குது: இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படி என்ன பண்ணுவார், அவர் மறுபடியும் வருவார். நம்ம எல்லாரையுமே அழைச்சிட்டு போவார். அப்போது நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுநாதன் நம்ம எல்லாருக்குமே மரித்தோரிருந்து உயிர்த்தெழுதல் கொடுப்பாரு. நீதிமான்கள் உயிர்த்தெழுதல் நமக்கு பங்கு எடுக்கும். அப்புறம் மேன்மையான உயிர்த்தெழுதல் கிடைக்கும். முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணத்தின் சாயலை முடிக்கிறவர்கள் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். மரணத்தின் சாயல் பாவம், அக்கிரமம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எப்பொழுதுமே முற்றுமுடிய ரட்சிக்க நமக்கு வல்லவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் நம்மளை பிதாவடத்திற்கு பரிந்து பேசுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நிரூபிக்கப்பட்டார். அவர் அழுகிற ஸ்திரீயின் கண்ணீரை தொடச்சார். சீஷர்களுடைய பயத்தை நீக்கி சமாதானம் கொடுத்தாரு. எம்மாவூர் சீஷர்களுக்கு போனவங்களோட கண்களை திறந்து அவநம்பிக்கையை போக்கினார். தோமாவின் அவிசுவாசத்தை நீக்கினார். பேதுருடைய பின்மாற்றத்தை எச்சரித்தார். சீஷர்களுக்கு ஊழியத்தை கட்டளையிட்டார். தம்முடைய கைகளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதித்தார். உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் நம்ம மேல் நிறைவாய் இருப்பதாக. ஆமேன்.